श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयः तयि कण्ठे यान्ति மங்களசோத்திரதாம். ஆழ்வானுடைய சுந்தரபாக புத்தகத்தில் இன்னைக்கு 22வது ஸ்லோகம் 22வது ஸ்லோகத்தையும் சமயம் இருந்ததுனாக்க 23வது ஸ்லோகம் இந்த 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். குணிஜம் குணினோ ஹி மங்களத்வம் பிரமிதம் பிரத்யுத யத் ஸ்வரூபமேத்ய தமனந்த சுகாவபோதரூபம் விமலம் சுந்தர பாஹுமாஸ்ரயாமஹ. இடத்துல ஆழ்வான் வேதாந்த விஷயங்களை சொல்லி அந்த உபனிஷத்துக்கெல்லாம் பரபிரம்மத்தினுடைய குணங்கள் எவ்வாறெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றனவோ அதை கொண்டு இங்க அனுபவிக்கிற அதை நாம சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி வரைச்சே சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி பேதம்னு ஆளவந்தாரும் பாஷ்யகாரம் அருளி செய்த பிரகாரம் சுவாயத்த ஸ்வரூபஸ்திதி கிருதிக நிஜேச்சானியாமின்னு சொல்லி இதுக்கு முன் ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய அதீனத்துவம் சகல வஸ்துக்களுடைய ஸ்வரூபம் ஸ்திதி பிரவர்த்தி எல்லாம் இருக்கின்றத பத்தி அப்படிப்பட்ட தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடைய அந்த சுந்தர பாகுவை வந்தே வணங்குகிறேன்னு சொன்ன இப்போ ஒரு லோக திருஷ்டாந்தத்தை சொல்லி அது மூலமாக எம்பெருமான அனுபவிக்கிற இங்க லோக திருஷ்டாந்தம் என்ன கேட்டேன், ஒருத்தர் நல்லவன் கெட்டவன்னு சொல்றது எதை கொண்டு நல்லவன் கெட்டவன்னு சொல்றோம்ன்றது பார்க்கணும். நல்லவன் கெட்டவன்னு சொல்றது அவளிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை கொண்டுதான் நல்லவன் கெட்டவன்னு விவகாரம் பண்ணி சொல்றோம். நல்ல உதார குணத்தோட ஒருத்தன் இருந்தான்னாக்க அவன் வள்ளல்னு சொல்றோம், நல்லவன்னு சொல்றோம், வதான்யெல்லாம் சொல்றோம். ஒருத்தன் பிறரையே துன்புறுத்துவதே ஒரு தொழிலாக ஒருத்தன் இருக்கான்னாக்க அவனை கெட்டவன்னு சொல்லி சொல்றோம். அந்த நல்லது கெட்டதுன்றது வஸ்துவில் இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு தீர்மானம் பண்றமே தவிர வஸ்துவை கொண்டு தீர்மானம் பண்ணல, வஸ்துவில் இருக்கிற குணங்களை கொண்டு தீர்மானம் பண்றோம். இப்போ நல்ல மாம்பழம் இருக்கு, மதுரமான ஒரு இனிப்பான ஒரு பதார்த்தம் இருந்துருக்கு, அந்த பதார்த்தத்தை பார்த்த உடனே இது நல்ல வஸ்துன்னு சொல்லி சொல்றோம். இது எட்டிக்கா கசக்கிறது, அந்த கசக்கிற வஸ்துவை பார்த்த உடனே இது நல்ல வஸ்துல இதெல்லாம் வேணாண்டா, இது தீய வஸ்து, இதெல்லாம் விட்டுணும்னு நம்ம நினைக்கிறதாக இருந்துருக்கு. அப்போ இந்த வஸ்துக்களாக இருக்கட்டும் அல்லது மனுஷனாக இருக்கட்டும், இவ எல்லாரையுமே நல்லது கெட்டதுன்றது எதை கொண்டு சொல்றதுன்னா அவள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை கொண்டுதான் தீர்மானம் பண்றோம். தயாஸ்தகத்துல சாதிக்கிற ரிஷகிரி கிரகமே திகுணாக போதபலைஸ்வரிய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரே தே யதி நாமதயே ஸ்வயா வினா பூதா. திருவேங்கடமுடியான பகவான்னு நாம சொல்றோம், எல்லாரும் கொண்டாடுற உபனிஷத்துக்கள்ல கொண்டாடுறது எல்லாமே இருந்துருக்கு. விஷகிரி கிரகமே திகுணாக போதபலைஸ்வரிய வீரிய சக்தி முகாக. இந்த பகவத் சப்தத்துக்கு நிர்வச்சனமே அப்படின்னு ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 குணங்கள். இந்த 6 குணங்களுடைய ஒரு பரிபூர்த்தி, அதை கொண்டுதான் அந்த பகவான்ற சப்தமே வருது. இப்ப இந்த ஞானம்
மிகுந்த ஞானவானாக இருக்கிறது, பெரிய பலத்தோட இருக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொன்றும் விசேஷம், ஒவ்வொரு குணத்துக்கும் அது இது இருக்கிறது இருக்கு. இது குணமாக பேசப்படுகிறது. குணம்ன்ற சப்தத்தால சொல்றது. தமிழ்ல பண்புன்னு சொல்றோம். இந்த பண்புன்றது இருக்க, இது பொதுப்படையான ஒரு சப்தம். அதுல ஒரு அடைமொழி சேர்க்கணும். நல்ல நல்ல பண்பு, தீய பண்புன்னு அந்த பண்புன்ற சப்தத்துக்கு ஒரு நல்ல தீயன்ற ஒரு அடைமொழியை சேர்த்து லோகத்துல விவகாரம். இவன் நல்லவன்னு சொன்னா இவன் நல்ல பண்பை உடையவன், இவன் தீயவன்னு சொன்னா தீய பண்பை உடையவன் இவன்னு அர்த்தம் இருக்கு. ஆனா சம்ஸ்கிருதத்துல வரைச்சே நல்ல பண்புன்றதுக்கு அதுக்கு என்ன சொல்றோம்? நல்ல பண்புன்றதுக்கு குணம்னு சொல்றோம். தீய பண்புக்கு வரைச்சே தோஷம்னு சொல்றோம். இதுதான் சம்ஸ்கிருதத்திலயும் தமிழ்லயும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இப்ப இந்த குணம் தோஷம்னு சொல்லச்சே, இப்ப ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறும் இது ஒரு பண்பு தான். பெரிய ஞானவானாக இருக்கிறதோ, நல்ல பணக்காரனாக இருக்கிறதோ, நல்ல பலிஷ்டனாக இருக்கிறது, வீரியம், இது எல்லாமே. இப்ப இந்த பண்பு அது குணமா தோஷமா? இன்னும் இது குணம்னு சொல்றோம்னாக்க, அந்த தயன்ற ஒரு குணம் அது இல்லாத போயிடுச்சோம்னாக்க குணம்னு சொன்ன விஷயமே கூட தோஷமாக ஆயிடும்னு அர்த்தம். அதாவது பெரிய ஞாதா நல்லவனாக இருக்கான், எவ்வளவு படிச்சவனா இருக்கான், வேதாந்தியா இருக்கான், எல்லாம் இருந்தா கூட அந்த தய சொல்லி கூட இல்லாத வேற யாருக்கும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அப்படி இல்லாம இப்ப இருந்தான்னாக்க அவனுடைய ஞானமே அது குணமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமே தோஷமாக, அந்த நல்ல பண்புன்றது போக கெட்ட பண்பா ஆயிடுப்போம். அந்த மாதிரிதான் பெரிய பணக்காரனா இருக்கான், ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்காதவனா இருந்தான்னாக்கா அவன் பணம் அவனோட ஆச்சுட்டான்னு நம்ம நினைக்க போறோம். நம்ம இப்ப இந்த குணம்ன்றது எப்ப வரப்போறதுன்னாக்கா, அந்த தயன்ற ஒரு குணம் தயாதேவியோட சேர்ந்து இவன் பணக்காரனாகவும் இருந்துட்டு தயையோட இருந்தான்னாக்கா அந்த ஐஸ்வர்யன்றது இவனுக்கு குணமாக ஆகும். இவன் ஞானவானாக இருந்துட்டு தயையோடையும் இருந்தான்னாக்கா இவனுக்கு அந்த ஞானம்ன்றது இருக்க குணமாக ஆக போறது, இல்லைன்னா இது தோஷமாக தான் ஆயிடும்னு விருஷகிரிகிரி சமேதி குணாஹ போத பலைஸ்வரிய வீரிய சக்தி முகாஹ தோஷா பவேயுரேதே எதி நாமதயே ஸ்வயா வினா பூதா. அந்த தயாதேவி நீ இல்லாத போயிட்டேனாக்கா எல்லாமே தோஷமாக ஆயிடும். இந்த குணம்ன்ற சப்தத்துக்கு உரித்தானதாகவே ஆகாதுன்னு சாமி சாதிக்கிறார். இப்ப லோகத்துல குணம் இருந்தாதான் அவனை சிறந்தவனாக சொல்றது. வரதராஜ தவத்துல சுவாமி இதே ஆழ்வானே சாதிக்கிற, குணயத்தம் லோகே குணஷி மதம் மங்களபதம் விபரியஸ்தம் ஹஸ்திதரபதே தத்வயி புனः. லோகத்துல குணி, குணின குணத்தை உடையவன் குணி. அந்த குணசாலிகளாக இருக்கிறவர்களிடத்துல மங்களபதம் இவர்கள் நல்லவர்கள் என்கிற ஒரு வார்த்தை இருந்துருக்க, அது குணாயத்தம். அவர்களிடத்துல இருக்கக்கூடிய குணத்தை கொண்டு அவர்களிடத்துல இருக்கிற நற்பண்புகளை கொண்டுதான் சொல்லப்படுகிறதுன்னு அந்த இடத்துல சொல்ற. இந்த அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலையும் சர்வஸ்ய தெய்வ குணதோஹி விலக்ஷணத்வம், சர்வஸ்ய தெய்வகி குணதோஹி விலக்ஷணத்வம். இவன் அவனை காட்டிலும் வேறுபட்டவன், வைலக்ஷன், இவனை காட்டிலும் அந்த வேறுபாடு சொல்லணும். எதை கொண்டு சொல்றோம்? இவரிடத்துல இருக்கக்கூடிய நற்பண்புகளை கொண்டுதான் சொல்றோம். அந்த மாதிரி குணஜம் குணினோஹி மங்களத்வம் பிரமிதம் பிரத்யுதம் யத்ஸ்வரூபமேத்ய. லோகத்துல பார்த்தோம்னாக்க ஒரு குணஜம் குணத்தினாலே வரக்கூடியதாக இருந்துருக்கிறது. குணினகா மங்களத்துவம், குணத்தை உடையவன். அந்த குணத்தை உடையவனுக்கு மங்களம். இவன் மங்களமான, இந்த வஸ்து மங்களமானது
என்று சொல்லணும்னா அதுல இருக்கக்கூடிய குணத்தை கொண்டுதான் அதை சொல்ல முடியும். இப்போ மணி, யுமணின்னா சூரியன், சந்திரன், சந்தனம், சம்பக புஷ்பம், இந்த மாதிரி சில சில வஸ்துக்கள் சொல்றோம். இல்ல தாமர புஷ்பம், இந்த மாதிரி சில சில வஸ்துக்களை சொல்றோம். இந்த வஸ்துக்கள் எல்லாமே மங்களமானவை என்று நாம் சொல்றோம். எதனால இது மங்களமானவைன்னு சொல்றோம்னாக்க, இப்ப இந்த மணியில இருக்கக்கூடிய ஒரு காந்தி, அந்த தியுமணி சூரியன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம், அதுக்கு சமானமான பிரகாசம் கிடையாது. அதே மாதிரி சந்திரனுக்கும் அந்த சந்திரனுடைய காந்தி ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கு, அசாதாரணமாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி சந்தனம், சம்பகம் இதுல எல்லாம் வரைச்சு வாசனைகள், அந்த திரவியங்கள்ல இருக்கக்கூடிய வாசனங்கள், இந்த இவைகளை கொண்டுதான் இந்த வஸ்துக்கள்லாம் மங்களமானவை என்று லோகத்துல நம்ம தீர்மானம் பண்றோம். இதே விஷயம் இந்த சுந்தரபாகு விஷயத்துல விபரீதமாக இருக்குன்னு இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ல போறேன். அதுதான் சுவாரஸ்யமானது. லோகத்துல பார்த்தோம்னாக்க குணினஹா மங்களத்துவம் குணஜம் ஹி, குணினஹா மங்களத்துவம், குணின குணத்தை உடையவன், இந்த குணத்தை உடையவனுக்கு மங்களத்துவன்றது குணஜம் ஹி, அவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை கொண்டுதான் பிரமித்தம். இப்ப இது பல பிரமாணங்களால எடுத்து காட்டப்பட்டதாக உள்ளது. எத்தனை இடங்கள்ல பார்த்தாலும் இதே மாதிரிதான். இப்ப ஒருத்தர் நல்லவன்னு சொல்றதோ, வஸ்துவ நல்லதுன்னு சொல்றதோ, இதுக்கு ஒரு மங்களத்துவம் சொல்றதுன்னு சொன்னவனா அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த குணத்தை கொண்டு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த விஷயத்துல பிரத்யுதம் யத் ஸ்வரூபம் ஏற்ற, இப்ப இதுல வரைச்சே விபரீதமாக ஆயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சு? லோகத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயமானது யத் ஸ்வரூபம் ஏற்ற பிரத்யுத பிரமிதம், இதுக்கு நேர்மாறான நிலையில பெருமாள் விஷயத்துல கணக்கிடப்படுகிறதுன்னு அர்த்தம். இந்த ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குணங்கள் எல்லாமே பெருமாள் இடத்துல, அந்த சுந்தரபாகுவன் இடத்துல இருக்கிறதுனால அந்த குணங்களுக்கு ஏற்றம் வரும். இப்ப மீதி குணங்கள்லாம் தீய குணங்கள்னு சொல்றோம். அதுகளுக்கு ஏற்றம் வராது போறதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாள் இடத்துல அந்த குணம் இல்லாததுனால. பெருமாள் இடத்துல இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனாலதான், இந்த பெருமாள் இடத்துல இருக்கிறதுனால இந்த குணங்களுக்கு ஏற்றம். பெருமாளுக்கு இந்த குணங்களால ஏற்றம் இல்லை. இதுதான் விஷயம். குணஜம் குணினோ ஹி மங்களத்வம் பிரமிதம் பிரத்யுதயத் ஸ்வரூபமேத்ய தமனந்த சுகாவபோத ரூபம் விமலம் சுந்தர பாஹுமாஸ்ரயாம. ஒரு சாதாரண வஸ்திரம். இந்த வஸ்திரம் கடையில வைக்கிறது நாமளும் தான் வாங்குறோம். தலை தொடச்சிக்கிறதுக்கு ஒரு துணி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறோம். இதே வஸ்திரம் பெருமாள் திருமஞ்சனத்தும் போது கைவழியா சாத்திக்கிறேன். அந்த திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே அந்த சோடி கலைஞனின் பேதகவாடை உடுத்து கலைஞனின் பேதகவாடை உடுத்து கலத்ததுண்டுன்னு சொல்ற மாதிரி அந்த பெருமாள் திருமேனியில சம்பந்தப்பட்டதுனால அந்த வஸ்திரத்துக்கு ஏற்றம். கடையில் இருக்கிற வஸ்திரம் வேற, அதே மாதிரி வஸ்திரமா இருந்தாலும் கூட, இல்ல ஆற்றுல தலை தொடச்சிக்கிற துண்டா இருந்தா கூட, அந்த பெருமாள் திருமேனியில சம்பந்தப்பட்டதுனால அந்த வஸ்திரத்துக்கு ஏற்றமே தவிர, இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு குணங்களும் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 6 குணங்கள், அந்தவர், சௌசல்யம், வாத்சல்யம், மாதுரிய, காம்பீரியம், இப்படி எல்லா குணங்களும் அந்த எம்பெருமான ஆசிரியச்சதுனால அந்த குணங்களுக்கு ஏற்றமே தவிர பெருமாளுக்கு ஒன்றும் அதனால ஒன்றும் இல்லை. ஒரு வஸ்து
ஒரு ஆபரணம் இருக்கு, ஒரு கழுத்துல போட்டுக்கிற ஒரு கண்டாபரணம். யாரோ ஒருத்தன் போட்டுன்னு நிக்கிறான். அதனால அந்த கண்டாபரணத்துக்கு ஒரு ஏற்றம் இல்லை. அதே கண்டாபரணத்தை ராஜா போட்டு நின்றான்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த கண்டாபரணத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கும். அந்த மாதிரி வரைச்சு ராஜாவை ஆசிரியித்து அந்த ஆபரணத்துக்கு ஏற்றம் வரா மாதிரி பெருமாளிடத்துல இருக்கிறதுனால இந்த ஆபரணங்களுக்கு ஏற்றம். லோகத்துல இப்பெல்லாம் ஆதனிகமா இந்த ஃபேஷன்ற ஒரு சப்தத்தை ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம், பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு துணியை கீழ்ச்சிட்டு அந்த கிழிஞ்ச மாதிரி ஒரு துணியை உடுத்திட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அது யார் உடுத்திக்கிறா? இது ஒரு நடிகையோ நடிகனோ உடுத்திட்டு போனான்னாக்கா, ஓ அப்படி கிழிஞ்ச துணி உடுத்தி போனாலே விசேஷம் போல இருக்குன்னு நல்லா இருக்கிற துணியை கிழிச்சு உடுத்தி போறோம் போ. ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் கிழிஞ்ச துணியை உடுத்தி போனான்னாக்கா அவனை பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்றோம். இது ஏன் இது என்னத்துக்காக இப்படி நடக்கிறது? எந்த ஒரு வஸ்துவுக்கு ஏற்றம் சொல்ல செய்யும் அது யார அடைந்திருக்குன்றத பொறுத்துதான் அதுக்கு ஏற்றமோ இலக்காரமோ ரெண்டும் சொல்லப்படும். ஒரு சாதாரண மனுதான் இந்த கழுத்துல ஒரு ஆபரணம் போட்டுண்டோ இல்ல ஒட்டியானம் கட்டிட்டு போறான்னு வச்சுப்போமே, வேற எதுவும் அலங்காரம் இல்லைன்னு அவளை பார்த்து பரியாசம் பண்ணுவாளே தவிர யாரும் அவளை சோகம் பண்ண மாட்டான். இதே ராணி ஒட்டியானம் கட்டிட்டு போனான்னாக்கா ஆச்சரியமா இருக்குன்னு எல்லாரும் அவங்க பார்ப்பாங்க. இப்ப சில வஸ்துக்களுக்கு ஏற்றமே சில பேரை அடையறதுனாலதான் ஏற்றம். ஆனா குண விஷயத்துல வரச்சே, நல்லவன் கெட்டவன் சொல்ற விஷயத்துல வரச்சே, இவன் நல்லவன்னு சொல்றது இந்த குணங்கள் இவனிடத்துல ஆசிரியக்கிறதுனால இவனு நல்லவன்னு சொல்ல போறான். இந்த நற்பண்புகள், இந்த வாத்சல்யம், சௌசல்யம், சௌலபியம் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால லோகத்துல இருக்கச்சு இவனு நல்லவன்னு சொல்ல போறோம். இவன் எல்லாரோடையும் பழகக்கூடியவனாக இருக்கான், கர்வம் இல்லாதவனா இருந்துட்டு இருக்கான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இந்த பண்புகளை கொண்டு அவன் நல்லவன்னு லோகத்துல விவகாரம் பண்றான். ஆனா பெருமாளுக்கு வரச்சே அந்த பெருமாளிடத்துல அந்த பண்புகள் அவரிடத்துல இருந்து அது மூலமாக அவை நிறம் பெற்றன. பண்புகளுக்கு ஒரு விசேஷம் உண்டு. குணஜம் குணினோ ஹி மங்களத்வம் பிரமிதம் பிரத்யுதயத் ஸ்வரூபமேத்ய. அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அடைந்து குணங்களுக்கு மங்களத்தொன்றது சொல்லப்படுகிறது. இது நேர் எதிர்மறையாக இருக்கு. குணத்தினால மங்களத்துவம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில குணங்களுக்கு குணத்துவமே எதனால வருதுன்னா அந்த பெருமாள் அடைஞ்சிருக்கிறதுனால. சமனந்த சுகாவபோத ரூபம் விமலம் சுந்தர பாஹுமாஸ்ரயாமஹ. தம் அனந்த சுகாவபோத ரூபம், தம் அனந்த ரூபம், தம் சுகரூபம், தம் அவபோத ரூபம் அப்படின்னு ஒவ்வொன்றுலையும் அன்வைச்சுக்கணும். அனந்தம் என்று சொன்னாக்க அளவிட முடியாதவராக இருக்கிறவர். அளவிட முடியாததுன்னாக்க காலத்தினாலேயோ வஸ்துவனாலேயோ தேசத்தினாலேயோ அளவிட முடியாதவராக இருந்திருக்க. திரிவித பரிச்சேத ராகித்யம் என்பதாக சொல்லுவோம். இந்த காலத்துல இருந்தது இன்னொரு காலத்துல இல்லை என்பது இல்லாமல் எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியவராக இருக்கவர் அவர் அனந்தம். இந்த தேசத்துல மாத்திரம்தான் இருப்பேன், இந்த தேசத்துல இருக்க மாட்டேன், இந்த வஸ்து இருக்காதுன்றது இல்லாதபடி எல்லா தேசத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை கொண்டு பரிச்சேதம் அளவிட முடியாதவராக இருக்கவர். காலத்தை கொண்டோ தேசத்தை கொண்டோ வஸ்துவை கொண்டோ இந்த வஸ்துவில்தான் இருக்கும் இந்த குணம், இன்னொரு வஸ்துவில இருக்காதுன்னு சொல்லச்சே, அப்ப அந்த வஸ்துவை கொண்டு பரிச்சேதம் சொல்றோம். இனிப்பு ரசம் மாம்பழம் மாதிரி மதுரமான பதார்த்தமா இருக்குமே தவிர எட்டிக்கால இருக்குமான்னு நான் இருக்காது. அப்ப அந்த வஸ்துவை கொண்டு பரிச்சேதம் பண்றோம். அப்படி இல்லை,
பெருமாள் எல்லா இடத்துலயும் எல்லா வஸ்துலையும் நீக்கமரம் தெரிந்திருக்கார், எல்லா தேசத்துலயும் இருக்கார், எல்லா காலத்திலயும் இருந்திருக்கார். அதனால்தான் அவர் அனந்தன் என்று சொல்லப்படுகிறார். அனந்தம் சுகா அனந்த ரூபமாக அவர் எழுந்துள்ளிருக்கார், சுகரூபமாக எழுந்துள்ளிருக்கார். சுக சப்தம் ஆனந்தம்னு அர்த்தம். ஆனந்தோ பிரம்மேதி திவ்யஜானாத். இந்த பிரம்மம் எது? ஆனந்தம் தான் பிரம்மம். பிரம்மமே தான் ஆனந்தம். ஆகையால ஆனந்த ஸ்வரூபமாகவும் பெருமாள் எழுந்துள்ளிருக்கு. அவபோதம் ஞானஸ்வரூபமாக இருந்திருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இது சத்தியமான பதார்த்தம் ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, அதாவது சத்தியத்துவன்றது இல்லாத வஸ்து இல்லை, இது இருக்கிற பதார்த்தம் தான் தெரியப்படுத்துறதுக்காக சத்தியம்னு சொல்ற. அதே மாதிரி ஞானம் ஜடமான வஸ்து இல்லை, இது சத்தியம், அது ஞானஸ்வரூபம், இது சொப்பிரகாசமானது, சுயம் பிரகாசமான வஸ்துன்றதை தெரியப்படுத்துறது. அனந்தம் பரிச்சேதம் இல்லாமல் இருக்கிறதுன்னு இப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு உபனிஷத்துக்கள்ல சொன்ன பிரகாரத்துக்கு அனந்தமாக இருக்கக்கூடியவர் அந்த பெருமான். அப்படி இது மூணுமே ஸ்வரூபமாக இருக்கிறது. அனந்த ஸ்வரூபமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபம். அவபோதம்னு போதம்னா ஞானம், அவபோதம்ன்றதுனால இந்த ஞானத்தை சொல்லி இந்த ஸ்வரூபத்தோட இருந்துருக்க. இதெல்லாம் கல்யாண குணங்கள். விமலம் சுந்தர பாகுமாஸ்ரயாம. விமலம்னு ஒரு வாசம் பெருமாளுக்கு சொல்லச்சே உபயலிங்கத்துவம்னு சொல்றோம். உபயலிங்கத்துவம்னாக்க ஹேய பிரத்யநீக கல்யாண குணாகரத்துவம்னு சொல்றதுதான் உபயலிங்கம்னு சொல்றது. இந்த பெருமாளை எதை கொண்டு குறிக்கிறது, அடையாளமாக சொல்றது, பெருமாளுக்கு எது அடையாளமாக சொல்றதுன்னா ரெண்டும் சேர்ந்து சொல்றது உபயலிங்கம்னு. என்னன்னா பெருமாளிடத்துல எந்த ஒரு தீய பண்புகளும் கிடையாது. ஹேய குணங்கள்னு சொல்லப்படுபவை எவை உண்டோ அவை எல்லாவற்றுக்கும் எதிர்த்தட்டாக திகழ்பவர் பெருமாள். ஹேய பிரச்சனைகள். சரி, என்னென்ன அவன் ஒன்றும் கெட்டவன் இல்லப்பா அப்படின்னா உதாசீனமா கூட இருந்துட்டு போகலாம் இல்லையா? நல்லவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல, அவன் மங்களமா இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இப்போ புல் இருக்கு, புல்லு உதாசீனம், அதுல ஒரு பெரிய குணமும் இல்லை, அதுல ஒரு தோஷமும் இல்லை. இப்ப அந்த மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குமான்னு நோக்கத்துல இருக்காது. அதே மாதிரிதான் ஹேய பிரச்சனைக்கத்துவம் மாத்திரம் இருந்தாக்கா அது விசேஷமாகாது. ஹேய பிரச்சனைக்கனாக இருந்து கொண்டு கல்யாண குணாகரனாகவும் எழுந்தருளி இருந்திருக்கு. இப்ப இதுவரைக்கும் சொன்னது என்ன? கல்யாண குணாகரத்துவம், கல்யாண குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக அவர் இருந்திருக்கு. இன்னும் கேட்டா பெருமாளிடத்துல இருக்கிறதுனாலதான் அந்த வாத்சல்யம், மாதரியம், காம்பீரியம், சௌசல்யம், சௌலபியம் போன்ற குணங்களுக்கெல்லாம் கல்யாணத்துவமே, அந்த மங்களத்துவமே ஏற்பட்டது. பெருமாள் இந்த குணங்கள் மங்களமானவை, அதை அடைந்து பெருமாளுக்கு மங்களமாக ஆறேன்னு அப்படி இல்லை. இதுகளுக்கு இந்த குணங்களுக்கு மங்களத்துவமே பெருமாளிடத்துல இருக்கிறதுனாலதான்னு சொன்னார். இதனால கல்யாண குணாகரத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹேய பிரச்சனைக்கத்துவம்ன்றது சொல்லணும் இல்லையோ? இந்த ஒரு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்தா கூட எங்கேயான ஒரு மூலையில ஒரு தீய குணம் இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாண குணங்களுடைய ஒரு இருப்பு எதுவுமே கொண்டாட முடியாத ஒரு நிலையில ஆயிடும். எல்லாருக்கும் நன்னா நிறைய தானம் பண்ணுவான், வாரி வழங்குவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா கொடுக்கறதுக்கு முன்ன மனசு புண்படுற மாதிரி எதனா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் அவன் கொடுப்பான். அவனை வச்சுட்டு தான் அவன் கொடுப்பான்னு ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷமும் நான் கேட்கல, அவர்கிட்ட நான் வாங்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா? நான் இப்போ நிறைய பேர் போயிடுவார். அந்த மாதிரி இல்லை. பெருமாண்டத்துல இருக்கக்கூடியது அனந்தமான கல்யாண குணங்கள். இத்தனை கல்யாண குணங்களோட இருந்துட்டு ஒரு துளி கூட ஹேய குணம் இல்லாததாக எழுந்தருள் இருக்க. அதுதான் விமலம் என்பதா. விமலம் சுந்தர பாகுமாஸ்ரயாம. இப்படிப்பட்ட பரிசுத்தமானவாக ஹேய பிரச்சனைக்கு கல்யாண குணாகரனாக எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த சுந்தர பாகுவை, அந்த திருமாலின் சோலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை ஆசிரயமாக
நாம் எல்லோரும் அவரை அடைந்து சரணமாக பற்றி அது மூலம் சகல க்ஷேமத்தையும் அடைவோமாக என்று இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் தெரிவிக்கிறார். இங்க ஒரு விஷயம் ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல என்ன சொல்லிருக்குன்னா, சுந்தரபாகு ஸ்தவத்திலையும் சொல்லியிருக்கேன், வரதராஜ ஸ்தவத்துல சொல்லியிருக்கேன், அப்புறம் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலையும் சொல்லியிருக்கேன். ஒரே விஷயத்த சொல்லியிருக்கேன். சுந்தரபாகு ஸ்தவத்துல சொல்லச்சு குணஜம் குணினோகி மங்களத்துவம் பிரமிதம் பிரசித ஸ்வரூபமேத்தியன்னு சொல்லியிருக்கேன். குணாயத்தம் லோகே குணிஷிகுமதம் மங்களபதம் விபரியஸ்தம் ஹஸ்தி சிதிதர பரதே சத் துவயி புனகா. தேவப்பெருமாளே உம்மிடத்துல இந்த குணாயத்தம் லோகே குணத்துக்கு குணத்தை சார்ந்துதான் மங்களத்துவம் இருக்குன்னு சொல்றது இருக்க, அது விபரீதமாக இருந்திருக்கு. உண்மை சார்ந்து உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் மங்களமாக அந்த குணங்களுக்கெல்லாம் மங்களத்துவம் ஏற்படுறதுன்னு அந்த இடத்துல சொன்னார். ஒரே விஷயத்தையே ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலையும் சொல்றேன், சுந்தரபாகு ஸ்தவத்திலையும் சொல்றேன், அதே மாதிரி வரதராஜ ஸ்தவத்திலையும் சொல்றாரு. இப்படி பல ஸ்தவங்கள்ல சொல்லுவதற்கு என்ன தாற்பயம் என்ன? அதுக்கு ரெண்டு விதமான நிர்வாகம். சில பேர் ஒரு விபரீதமான அர்த்தத்தை சொல்லி சொல்றார். என்ன அர்த்தம்? விபரீதமான அர்த்தம் என்ன? பெருமாளுக்கு தோஷ போக்கியத்துவம் என்பதாக சொல்லி சொல்றது, ஒரு குணத்தை சொல்லி சொல்றது. நம்மளிடத்துல ஒரு தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷமே அதையே போக்கியமாக நினைக்கிறேன். அதுவா பரதுக்க துக்கித்துவம். பிறர் கஷ்டப்பட்டாருனாக்க அவளை பார்த்து இவரும் அழறேனாம். இந்த பரதுக்க துக்கித்துவம்ன்றது இருக்க, இது பெருமாளிடத்துல இருக்கிறது. அது குணமா தோஷமான்றதை பத்தி தான் விசாரம். ராமாயணத்துல சொல்லச்சே என்ன சொல்றாருன்னா, வியசனேஷு மனுஷியானாம் பிரசம்பவதி துக்கிதா என்று சொல்றாரு. வியசனேஷு மனுஷியானாம், அந்த லோகத்துல இருக்கிற பிரஜைகள்ல யாருக்கான எதானா ஒரு கட்டம் வந்துட்டோம்னாக்க, யாருக்கான ஒரு கட்டம் வந்துட்டோம்னாக்க ராமர் அவ்வளவு கஷ்டப்படுவார். தனக்கே அந்த கஷ்டம் வந்துட்ட மாதிரி வியசனேஷு மனுஷியானாம் பிரசம்பவதி துக்கிதான்னு சொல்லி சொல்றாரு. உற்சவேஷு மனுஷியானாம் பிதேவ பரிதுஷ்யத்தின்னு சொல்றேன். யாருக்கான ஒரு சந்தோஷம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம குழந்தைக்கு நல்ல நிலையில ஒன்னா பாஸ் பண்ணிட்டான், பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ணி கான்வெகேஷன்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரான் அப்படின்னாக்கா, அப்போ அந்த பிரஜையில யாருக்கான ஒருத்தருக்கு வந்தா கூட தன் குழந்தைக்கே வந்த மாதிரி ராமருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துருக்குமா? அப்போ இந்த மாதிரி இந்த குணங்கள்ல வரைச்சே வியசனேஷ மனுஷானாம் பிரசம்பவதி துக்கிதான்னு சொல்றது இருந்துருக்க, பரதுக்க துக்கித்துவம். அதெல்லாருக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்க அதுவே இவர் தனக்கே வந்து கஷ்டம் மாதிரி நினைக்கிறதுன்னு சொன்னார். துக்கித்துவம்னு சொல்றது இருக்க, அது குணமா தோஷமா? துக்கப்படுறது அழகுன்றது இருக்கு, அது தோஷம் தானே தவிர அது குணமா ஆகாது. அசலார் படுற கஷ்டத்தை பார்த்து துக்கமாக அடைந்தாலும் கூட, துக்கத்தை அடைந்தாலும் கூட, இது பெருமாள் விஷயத்துல வரைச்சு இதுவே குணமாக ஆயிடும்னு சில பேர் வியாக்கியானம் பண்றாங்க. அதாவது இந்த பிறருக்கு வர கஷ்டத்தை பார்த்து பெருமாள் படுற கஷ்டம் இருக்கிறத இது கல்யாண குணமாக சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கறது வருது. இல்ல, அது இல்ல. இந்த எம்பெருமான் இடத்துல அந்த விஷயம் இருக்கிறபடினால இப்ப மீதி பேருக்கு வேணா துக்கித்துவம்ன்றது அது தீய குணமாக கருதலாம். பெருமாள் விஷயத்துல அது கிடையாது. இவரிடத்துல இருக்கிறதுனால இதுவுமே மங்கள குணமாகவே ஆயிடும்னு சில பேருடைய நிர்வாகம். ஆனா வஸ்துகதையில அப்படி அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்ன, லோகத்துல இருக்கிறவாளுக்கு உண்டான ஒரு திருஷ்டி. இப்ப எல்லாருக்கும் வேண்டியபடி இருந்துருக்கவன் கொள்ள குறைவலன் வேண்டிற்றெல்லாம் தருவன் வள்ளல் மணிவண்ணன் அப்படிலாம் இருந்துருக்கிற அந்த எம்பெருமான் இடத்துல போய் ஒரு தோஷம் போய் ஒருத்தர் சொல்ல முடியுமான்னு சொல்லவே முடியாது.
ஆனா இப்ப இந்த பரதுக்கம் விசனேஷு மனுஷானாம் பிரசம் பவதி துக்கிதான்னு சொல்றது இருக்க துக்க அபிநய மாத்திரம்தான். தானும் கஷ்டப்படுற மாதிரி ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துறது ஒரு அபிநயம். அவளுக்கு அது கஷ்டம், அது ஒரு மனசுக்கு ஒரு தேத்தரவா இருக்கும்னு சொல்றதே தவிர உண்மையில இவர் துக்கப்படுறவர்னு அர்த்தம் கிடையாது. இந்த துக்காபிநயம் தான்றது அந்த மாதிரி வரச்சு பெருமாளிடத்துல எந்த ஒரு சமயத்திலையும் இந்த ஹேய குணங்கள்லாம் இல்லைன்றதுலதான் தாற்பயமே தவிர இதை திருப்பி திருப்பி சொல்றதுனால என்ன அர்த்தம் வருதுன்னாக்க பெருமாளிடத்துல இருக்கிறது எல்லாமே மங்கள குணங்கள் தான். இந்த பரதுக்க துக்கித்வன்றது அந்த துக்கித்வன்ற குணம் பெருமாளிடத்துல இல்ல, துக்காபிநயம் மாத்திரம் தான் இருந்துட்டு இருக்கு. அபிநயம் எல்லா இடத்துலயும் தான் இருந்துட்டு இருக்கு. பெருமாள் கண்ணன் வந்து சதுர்பஜனாக இருந்துட்டு 2 கையும் வரைக்கின்ற சாதாரண யாதவனாக தன்னை வைக்கிற அபிநயம் தான், மனுஷனாக அவதாரம் பண்றாரு, இப்படி எல்லாம் இருக்கு. இதை பத்தி இது ஒரு தோஷமோ எதுவுமே இல்லை. அந்த மாதிரி துக்காபிநயம் தான். ராமர் கூட தான் அழுதேர்னு சொன்னாக்க அவர் அழுதேர்னாக்கா அது கஷ்டமா, அது ஹேய குணமா அப்படின்னாக்கா அது துக்காபிநயம் தான், அபிநயம் மாத்திரம் தான். தவிர வசதா ராமருக்கு தெரியாதுன்னா சீதா எங்க இருக்கான்னு தெரியாதா, இவாளா ஏற்படுத்திருந்த ஒரு நிலை. ஆகையால இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் சில சமயங்களுக்கு சில பேருக்கு அர்த்தம் வரும். அந்த பரத துக்க துக்கித்துவமே கூட குணம்ன்ற ஒரு புத்தி ஏற்படும். அப்படி இல்லை, இது அபிநய மாத்திரம்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இங்க சொல்றாரு. குணஜம் குணினோ ஹி மங்களத்வம் பிரமிதம் பிரத்யுதயஸ்வரூபமேத்ய சமனந்த சுகாவபோதரூபம் விமலம் சுந்தர பாபுமாஸ்ரயாமஹா. அந்த சுந்தரபாபுனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேட்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவே நமः.